நம்ம நியூ சிஎம்மாக விஜய் சார் பதவியேற்றிருக்காங்க. அவங்க பதவியேற்ற மேடையிலே வந்து 3 முக்கியமான ஸ்கீமுக்கு கையெழுத்திட்டாங்க. மோஸ்ட்லி சிஎம் கையெழுத்து போடுற அந்த கையெழுத்து வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எ வேல்யூபிள் திங். அப்படி அவங்க முதல்ல கையெழுத்து போட்ட ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம். நமக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி கணக்கீடு பண்ணுறாங்க. அதில் வந்து 200 ஃப்ரீ யூனிட்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஹூம்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 500 யூனிட் செலவழிக்கிற பயனாளர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. பேலன்ஸ் இருக்குது 300 யூனிட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணால் போதும். அபோவ் 500 யூனிட்ஸ் பே பண்ணுறவங்க, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 100 யூனிட்ஸ் தான். லைக் ஓல்டு ஸ்கீம் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ, பேலன்ஸ் நம்ம செலவழிக்கிற கரண்ட்டுக்கு நம்ம பே பண்ணால் போதும். இந்த மாதிரி 2 அது சப்டிவைட் ஆகுது. 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம் தான். அதாவது தேவைப்படுபவர்களுக்கு அந்த மானியம் போய் பயன்படும். நம்மளும் வந்து அதை குறைச்சிக்கணும், அந்த தேவையை பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்கீம்னால் மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி நெருக்க கிட்டத்தட்ட 1730+ crores வந்து மானியமாக கொடுக்குறாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து எங்கேருந்து ஓன் பண்ணுவோமோ அங்கேருந்து நம்ம ஃப்ரீயாக கேட்க முடியாது. இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நமக்கு மானியமாக வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ பேபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2000 கோடி எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறாங்க இந்த 200 யூனிட் மானிய திட்டத்துக்காக. இதுதான் தமிழக முதல்வராக விஜய் கையெழுத்திட்ட முதல் திட்டம். 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் ஃபார் ஹூம் அப்படின்னா 500 பிலோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்ஸ், 500 அபோவ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. இது அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து தேர்தல் அந்த இதில் வந்து ஆட் பண்ண ஸ்கீம் தான். அதை பதவியேற்ற முதல் நாளே வந்து அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. 2வது ஸ்கீம் நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்கீம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தினமும் ஏதாவது ஒரு கற்பழிப்பு செய்திகளோ, ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு, ஒரு வயசானவங்க, ஒரு வீட்டில் தனியாக இருந்தவங்க, யாராக இருந்தாலும், ஒரு வேலைக்கு போனவங்க, ஐடியில் வேலைக்கு போனவங்க, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நாளொரு தினமும் வந்து தொடர்கதையாக தான் இருக்குது. இதை வந்து குறைக்கிற விதமாக வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கிற விதமாக வந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விரிவாக வந்து அது பண்ணலை, ஆனால் வந்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கிய இடங்களான ரயில் நிலையம், பேருந்து நிலையம், அந்த மாதிரி இடங்களில் வந்து மக்கள் கூட்டுற இடங்களுக்கு வந்து இரவு நேரங்கள், அதாவது அந்த மாதிரி நேரங்களில் வந்து போலீஸ் அதிகமாக வந்து ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. ஐடி செக்டார்ஸ், விங்ஸ், அந்த தனி ஐடி செக்டார்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஊருக்கு அந்த மாதிரி இருக்க இடங்கள்லையும் அதிக ரோந்து பணி ஏற்படுத்தப்படும். இதுக்குன்னு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ரேஞ்ச் போய் ஒரு ஐஜி தலைமையில் தான் அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு குழு வந்து இயங்கும். இந்த பிரிவு வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சரோட அமைச்சகம், சிஎம் விஜய் சாரோட அமைச்சகத்துக்கு கீழே தான் வரும். இதை தான் வந்து விரிவாக வந்து இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை பற்றி இவ்வளோ விரிவாக விவரிச்சிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டுக்கு வந்து தேவைப்படக்கூடிய திட்டம். கரண்ட்டில் இருக்க ப்ராப்ளமை வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய திட்டம் இது. 3வதாக சொல்லியிருக்க திட்டம் தான் ஆன்டி நரோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் யூனிட். இது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தானே. இது வரைக்கும் நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து இது லான்ச் பண்ணியிருக்க தானே செய்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கீம் கிடையாது இது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஃபேர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போது வளர்ந்து வரும் கலாச்சாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா போதை தான். போதை வந்து எப்படின்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு டாஸ்மாக்ஸ் அந்த மாதிரி தான் போதை, கல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போல்லாம் வந்து நிறைய இது இருக்குது. சின்ன பசங்க, ஸ்கூல் கோயிங், அதாவது 18 வயது பசங்கன்னு சொல்லுவாங்க, 15+, அவங்க கூட வந்துட்டு நிறைய போதை வஸ்துக்கள்னால பாதிக்கப்படுறாங்க. இதை ப்ரிவெண்ட் பண்ணும் விதமாக, அதாவது வந்து போதை பொருட்கள் வந்து இருந்தால் தானே போதை வஸ்துக்களால் பாதிக்கப்படுவாங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுற விதமாக ஆன்டி நரோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் யூனிட்ஸு, இது 65 ஸ்பெஷல் ஆன்டி ட்ரக் யூனிட்டாக வந்து மேஜர் சிட்டிஸ்லேயும், அதாவது முக்கியமான சிட்டிஸ் மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிஸ்லேயும், இன்னும் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும்
எக்ஸ்ட்ரா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து இது வந்து போதை இல்லாத தமிழ்நாடாக உருவாக்குறதுக்காக வந்துட்டு இதை வந்து இது பண்ணுறாங்க. இது உண்மையிலே வந்து அறிவித்த ஸ்கீம்ஸில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஏன்னா நாளைய தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுற்றுச்சூழல் வந்து நம்ம அமைச்சு கொடுத்தாதான். என்ன தான் வந்து தே ஆர் குட் எனஃப் அப்படின்னாலுமே வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசாக இருந்ததுன்னா அவங்கள அது கெடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து இந்த ஆன்டி நரோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் யூனிட்டை தான் வந்து அவங்க 3rd ஸ்கீமாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க பை சேயிங் நோ டு ட்ரக்ஸ் வித் அ ஆன்டி நரோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் போலீஸ். அண்ட் ஃபைனலி இந்த 3 ஸ்கீம்ஸையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட் வித் பாலிட்டி, அதாவது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நன்றிகள்.